ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் க்ளோட் சேனல். நாம இந்த வீடியோல என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, புதுசா பர்ஸ்டபிள் இன்ஸ்டன்ஸ் அதாவது டி ஃபேமிலில வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய டி4ஜி சரிங்களா? அந்த டி4ஜிய வந்து எப்படி வந்து ஒரு லான்ச் பண்ணி, அதில எப்படி ஒரு வெப் சர்வர் கான்ஃபிக் பண்றது நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். AWSல வந்துட்டு எல்லா இன்ஸ்டன்ஸ் டைப் அதாவது எம் சீரிஸா இருக்கட்டும், சி, ஆர் அந்த மாரி வந்துட்டு ஜெனரல் பர்ப்பஸ்ல இல்லன்னா கம்ப்யூட்டர்ல இல்லன்னா மெமரில எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் லெவல் இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா, கிராவிடான் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய AWS உடைய ஓன் ப்ராசஸர்ல தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க. நீங்க பார்த்திருந்திருக்கலாம். M6G அண்ட் 6G அண்ட் R6G அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் லெவல் அதாவது ஜெனரேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கிராவிடான் 2 அதாவது ஏற்கனவே A1 அப்படின்னு சொல்லி கிராவிடான் 1 வந்துச்சு இல்லைங்களா? அதோட நெக்ஸ்ட் லெவல் கிராவிடான் 2 உடைய ப்ராசஸர் வச்சு தான் ரிலீஸ் ஆகுது. அஸ் அ சேம் திங் இங்க பர்ஸ்டபிள் இருக்கு இல்லைங்களா? D2, D3 அதுலயும் வந்து D4ல வந்து D4G அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னா, இது வந்து ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டியோட கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து D2 மைக்ரோ மட்டும் தான் நம்மளால ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டி கொண்டு லான்ச் பண்ண முடியும். இப்ப D4ல அதாவது D3ல நமக்கு அந்த ஆப்ஷன் வந்து நமக்கு இல்ல. இப்ப D4ல என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அந்த இது குடுத்துருக்காங்க. அதாவது D4Gய வந்து நம்ம வந்து ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டில என்ன பண்ண முடியும்? யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. நான் வந்து என்னோட AWS அக்கவுண்ட்ல லாகின் பண்ணி நார்த் விர்ஜீனியா ரீஜியன் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே. நான் லான்ச் இன்ஸ்டன்ஸ் குடுக்குறேன். ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் Amazon Linux, macOS நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த மாரி macOSலாம் அங்க காட்டுது. இதுல நான் என்ன சூஸ் பண்றேன்னா, Ubuntu. ஏன்னா ஆல்ரெடி ஒரு கமாண்ட்ல வந்துட்டு Ubuntu மிஷின் வந்து எப்படி லான்ச் பண்றதுன்னு கேட்டிருந்தாங்க. அதனால நம்ம அதே சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப Amazon Ubuntuல வந்து நான் 20 சூஸ் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஓகேங்களா? 86 இதான் குடுத்துருக்கிறேன். ஓகே. பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு அ D4 வந்து காட்டுது. ஆனா எல்லாமே ஷோ ஆகல. ரீசன் என்னன்னா, நம்ம வந்து இந்த கிராவிடான் 2லாம் பார்த்தீங்க அப்டின்னா, ARM பேஸ்டு சரிங்களா? ARM பேஸ்டு ஆர்க்கிடெக்ட்ல தான் இந்த D4 வந்து நம்ம லான்ச் பண்ண முடியும். நமக்கு வந்து ஷோ ஆகுது பாருங்க. D4Gல வந்து நமக்கு மைக்ரோ வந்து ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டி வந்து அவைலபிளா இருக்கு. ஆனா சூஸ் பண்ண முடியாது. ரீசன் என்ன அப்டின்னா, நம்ம இந்த இடத்துல இன்ஸ்டன்ஸ் சூஸ் பண்ணி வரும்போதே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ARM பேஸ்டு வந்து சூஸ் பண்ணணும். சரிங்களா? மொத்தம் 2 விதமான ஆர்க்கிடெக்ட் இருக்கு. ஒண்ணு X86 ஆர்க்கிடெக்ட். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ARM. இது வந்து மொபைல் பேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்க்கிடெக்ட். சரிங்களா? இந்த ஆர்க்கிடெக்ட்ல தான் அவங்களுடைய கிராவிடான் 1, கிராவிடான் 2 இந்த மாரி AWS உடைய ஓன் ப்ராசஸர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ARM பேஸ்ல தான் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? நான் ARM அந்த 64 பிட் ARM நான் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் செலக்ட் குடுத்துட்டு, நான் ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணதுனால திருப்பி நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சரிங்களா? கிராவிடான் எஸ். ஓகே. இப்போ நமக்கு செலக்ட் ஆயிடுச்சுங்களா? இப்ப D4ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நானோலருந்து இருக்கு. ஓகேங்களா? நானோலருந்து இருக்கு. மைக்ரோ, தென் மைக்ரோ நமக்கு ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டி வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? நான் அத சூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய எப்படி D2 மைக்ரோ மாரி D4Gல இருக்கக்கூடிய மைக்ரோ குடுத்துருக்காங்க. நமக்கு வந்து 2 கோர் CPU பிளஸ் 1 ஜிபி RAM வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. சரிங்களா? அப் டூ 5 ஜிகாபிட்ஸ் வரைக்கும் நெட்வொர்க் இருக்கு. EBS வந்து ஆப்டிமைஸ் தான். சரிங்களா? ஓகே. நான் நெக்ஸ்ட் குடுக்குறேன். இது அஸ் யூசுவல் நம்ம டிஃபால்ட் VPCலயே நம்ம வந்து லான்ச் பண்ணிறலாம். 1A நான் வந்து அவைலபிலிட்டி ஜோன் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் வந்து 8 ஜிபி குடுத்துருக்கிறேன். ஓகே. டேக் எதுவும் நான் இப்போதைக்கு குடுக்கல. செக்யூரிட்டி குரூப் வந்து நான் குடுத்துட்டு, பிளஸ் நம்ம வெப் சர்வர் கான்ஃபிக் பண்ண போறதுனால, நான் HTTP வந்து நான் குடுத்துக்கிறேன். ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து நான் குடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப நான் வந்து குடுத்துட்டு, ஓகே நம்மளோட கீ பேர் வந்து நம்ம வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆயிடுச்சு. ப்ராசஸ் இனிஷியல் அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஆ D4G மைக்ரோ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம் ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டில. ஓகே. இதோட பப்ளிக் கீ நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? எலாஸ்டிக் எதுவும் நான் ஆட் பண்ணல. நம்ம ஜஸ்ட் டெமோ பர்ப்பஸ்னால. ஓகே. இப்ப என்னோட டெர்மினல்ல போயிட்டு லினக்ஸ்லேருந்து எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுவே விண்டோஸா இருந்ததுன்னா, இந்த நம்மளுடைய கீ இருக்கு இல்லைங்களா? இந்த கீ பேர் வந்து நம்ம ஆல்ரெடி இருந்த கீ பேர். சரிங்களா? இதுவே நீங்க வந்துட்டு இந்த 2022 அப்படிங்கிற கீ பேர் வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு. இதுவே நீங்க இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணும்போது நியூவா ஒரு கீ பேர் கிரியேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு பெம் ஃபைல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். சரிங்களா? நீங்க ஆல்ரெடி கிரியேட் குடுத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் இந்த இடத்துல வந்துட்டு 2023 அப்படின்னு குடுக்குறேன் அப்படின்னா, கிரியேட் குடுத்த உடனே எப்படி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெம் ஃபைல் வந்து நமக்கு டவுன்லோட் ஆகும். சரிங்களா? பெம் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். அதே மாரி தான் நான் 2022 எனக்கு லாஸ்ட் டைம் வந்து டவுன்லோட் ஆயிருந்திருக்கு. சரிங்களா?
அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க விண்டோஸ்லேருந்து இத கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா, புட்டி ஜென் அப்படின்ற ஒரு டூல் மூலியமா நீங்க அந்த பெம்ம வந்து பிபிகேயா கன்வெர்ட் பண்ணி நீங்க வந்து கனெக்ட் பண்ணணும். அ புட்டி புட்டி மூலியமா நீங்க கனெக்ட் பண்றீங்கன்னா, புட்டி ஜென் மூலியமா அத கன்வெர்ட் பண்ணி தான் கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? அது எப்படின்றது நம்ம ஆல்ரெடி இன்னொரு வீடியோல போட்டுருக்கோம்னு நெனைக்கிறேன். இல்லன்னா நம்ம திருப்பி வேணா அதுக்கு ஒரு தனியா ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? அ அதாவது விண்டோஸ் இன்ஸ்டன்ஸ்ல புட்டியிலேருந்து கனெக்ட் பண்றீங்க. விண்டோஸ் ஆர் லினக்ஸ்லயும் உங்களுக்கு வந்துட்டு புட்டி ஒர்க் ஆகும். அந்த மாரி கனெக்ட் பண்றீங்க அப்டின்னா, புட்டி டூல் வச்சு கனெக்ட் பண்றீங்கன்னா, பெம்ம வந்து பிபிகேவா கன்வெர்ட் பண்ணணும். அபார்ட் ஃப்ரம் தட் நீங்க வந்துட்டு ஒரு டெர்மினல்லேருந்து கனெக்ட் பண்றீங்க. இப்ப நான் என்னுடைய டெர்மினல்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு அந்த 2022 கீ இருக்கு. இப்ப நான் இங்கருந்து நான் வந்து -i ஓகேங்களா? நான் 20 ஆ கீயோட லொகேஷன் குடுத்துர்றேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா, EC2 சாரி இது உபுண்டு மெஷின்னால நம்ம வந்து சூடோ யூசர் வந்து பார்த்தீங்கன்னா, உபுண்டு தான். சரிங்களா? உபுண்டுன்னு குடுத்துட்டு, ஓகேங்களா? அந்த ஐபி வந்து நான் குடுத்துர்றேன். ஓகே. இதே வந்து நீங்க எஸ்எஸ்எல் எடுக்கிறனால டெர்மினல் யூஸ் பண்ணும்போது அப்படியே யூஸ் பண்ணலாம். அபார்ட் ஃப்ரம் தட் நீங்க மொபா எக்ஸ்டெம் இந்த மாரி ஒரு டூல் யூஸ் பண்றீங்க. மொபா எக்ஸ்டெம்னு ஒரு டூல் இருக்கு. அத யூஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து தேவையில்ல. நீங்க வந்துட்டு கன்வெர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. விண்டோஸ்லயே நீங்க என்ன பண்ணிக்கலாம், விண்டோஸ் மெஷின்லேருந்தே கனெக்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, அப்படியே டைரக்ட்டா நீங்க பெம்மோ, பிபிக்கு வாட்டெவர் நீங்க வந்து குடுத்துக்க முடியும். சரிங்களா? அது மாரி டெர்மியூஸ்ன்னு ஒரு டூல் இருக்கு. அத வச்சு நீங்க கனெக்ட் பண்ணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், டைரக்ட்டா பெம் வச்சே கனெக்ட் பண்ணிக்கலாம். பெம்மோ, பிபிகோ வாட்டெவர் 2 வச்சு நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இது மாரி இருக்கக்கூடிய இன்னொரு டூல் தான் பார்த்தீங்கன்னா, மொபா எக்ஸ்டெம். ரொம்ப ஃபெமிலியரா மார்க்கெட்ல யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, மொபா எக்ஸ்டெம் யூஸ் பண்றாங்க. விண்டோஸ்லேருந்து கனெக்ட் பண்றோம் அப்படின்னா, நம்ம டைரக்ட்டா நம்ம வந்து விண்டோஸ்லயே நம்ம உபுண்டு மெஷினே யூஸ் பண்றதுனால, டைரக்ட்டா நம்ம வந்துட்டு எந்த இதையும் யூஸ் பண்றோம். நம்ம டைரக்ட்டா எஸ்ஹெச் வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? நம்ம எந்த அடிஷனல் டூலையும் நம்ம வந்து யூஸ் பண்ணல. சரிங்களா? ஓகே. நான் இப்ப கனெக்ட் பண்றேன். ஓகே. எஸ் ஆர் நோ கேட்குது. ஃபர்ஸ்ட் டைம்னால. ஓகே. ஓகே. இப்ப நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெர்மிஷன் இஷ்யூ. ஓகே. அதாவது அந்த கீக்கான பெர்மிஷன் வந்து 400 நீங்க செட் பண்ணியிருக்கணும். அப்பதான் உங்களால என்ன பண்ண முடியும்னா, கனெக்ட் பண்ண முடியும். ஓகே. நான் இன்னொரு மெஷின் வந்து நான் லான்ச் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண அந்த 2023 கீ இருக்கு இல்லைங்களா? அந்த கீய நான் வந்து குடுத்துக்கிறேன். சரிங்களா? குடுத்துருக்கிறேன். 2023 கீ இங்க இருக்கு இல்லைங்களா? நியூவா 2023 குடுத்துருக்கிறேன். சேம் D4G மைக்ரோ இன்ஸ்டன்ஸ் ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய கிராவிட்டான் 2 பேர்ஸ்டபிள் இன்ஸ்டன்ஸ் வந்திருக்கக்கூடிய இன்ஸ்டன்ஸ் வந்து நான் குடுத்துருக்கிறேன். சரிங்களா? இப்ப இதோட பப்ளிக் கீ நான் வந்து குடுத்து இங்க கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, 2023 கீய வந்து நான் காப்பி பண்ணிட்டு சரிங்களா? இந்த மெஷின் வேற மெஷின்னால நாங்க காப்பி பண்ணிட்டு, தென் வந்து அதுக்கு நான் பெர்மிஷன் குடுத்துருக்கிறேன். chmod 400 பெர்மிஷன் குடுத்துட்டு, தென் வந்து பார்த்தீங்கன்னா, SSH-i 2023 உபுண்டு அதாவது ஒவ்வொரு மெஷினுக்கும் ஒரு சூடோ யூசர் வந்து AWSல வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இப்ப Amazon Linux அப்படின்னா, நம்ம EC2-user யூஸ் பண்ணுவோம். நேத்து பார்த்தோம் இல்லையா மேக்குக்கு பார்த்தப்ப EC2-user தான். சரிங்களா? மத்தது சிலதுக்கு ரூட் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உபுண்டு தான். சரிங்களா? உபுண்டு மெஷினுக்கு வந்து உபுண்டு குடுத்துருக்காங்க. உபுண்டு அட்ன்னு குடுத்து நம்மளுடைய பப்ளிக் ஐபி வந்து குடுத்துட்டோம் அப்படின்னா, நான் குடுத்து இப்ப கனெக்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? நீங்க கனெக்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிஸ்டத்தோட லோடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மெமரி, ஸ்வாப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காட்டும். என்ன ப்ராசஸர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலா உங்களுக்கு காட்டும். சரிங்களா? ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா, sudo su குடுத்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? டிஃபால்ட்டா கன்வெர்ட் ஆயிடும். ஏன்னா நம்மளுடைய சூடோ யூசர்னால உங்களுக்கு வந்துட்டு ரூட்டா நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன் அப்டின்னா, அ எம் கிடையாது. ஏன்னா உபுண்டு மெஷின்னால நான் என்ன ஏபிடி ஓகேவா? ஏபிடி கெட் அப்டேட். எந்த ஒரு மிஷின் நீங்க லாகின் பண்ண இது பண்ணாலும் ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணும்போது அத அப்டேட்டோ இல்லன்னா இந்த மாரி உபுண்டு மிஷினா ஏபிடி கெட் அப்டேட்டோ குடுத்து நீங்க வந்து அப்டேட் பண்ணணும். சரிங்களா? அப்பதான் உங்களுடைய எல்லா பேக்கேஜும் உங்களுக்கு ப்ராப்பரா இன்ஸ்டால் ஆயிருந்திருக்கும். அப்டேட் ஆயிரும். ஓகே. ஏபிடி இன்ஸ்டால் ஆ அப்பாச்சி சரிங்களா? இது வந்துட்டு உபுண்டு மிஷின்னால நான் அப்பாச்சி இன்ஸ்டால் பண்றேன். இதே அப்பாச்சிய வந்து நம்ம வந்து CentOSலயோ, Amazon Linuxலயோ யூஸ் பண்றீங்க அப்படின்னா, HTTPDன்னு இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? அப்பாச்சி 2 இன்ஸ்டால் பண்றேன். ஓகே. எஸ் ஆர் நோ கேக்குது. ஓகே. இன்ஸ்டால் ஆயிருச்சு. இப்ப நான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபைல வந்து நம்ம இது பண்ணலாம். திஸ் இஸ் D4G இன்ஸ்டன்ஸ். ஓகே. அந்த மாரி ஜஸ்ட் ஒரு எக்கோ கமாண்ட் குடுத்துட்டு, நான் அத என்ன பண்றேன் அப்படின்னா, வே வேர்ல wwல HTML அதாவது நம்ம வந்து அப்பாச்சி 2 இன்ஸ்டால் பண்ண உடனே இந்த ஃபோல்டர் கிரியேட் ஆயிடும். சரிங்களா? அதுக்குள்ள நான் வந்து index.htmlன்ற ஃபைலுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஃபைல வந்து உள்ள ரைட் பண்றேன்.
சாரி எக்கோவுக்கு வந்து நம்ம வந்துட்டு ஹச் கொடுக்கல. கொடுத்துட்டோம். தென் வந்து நான் சிஸ்டம் சிடிஎல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் அப்பாச்சி 2. தென் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். நம்ம ரீஸ்டார்ட் ஆச்சுன்னா கூட சர்வர் வந்து இது பண்ணுறதுக்கு ப்ரொடெக்ஷன் என்வாயர்மெண்ட்டில் நம்ம எனேபிள் பண்ணியிருப்போம். முன்னாடி வந்து செக் ஆன் ஃபீன் கொடுப்பாங்க. இப்போ வந்துட்டு எனேபிள் நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகே, சர்வீஸ் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதோட பப்ளிக் ஏபி எடுத்துகிட்டு நீங்கள் பக்கத்தில் ப்ரௌசரில் போயிட்டு நான் வந்துட்டு போடுறேன். ஓகே, நமக்கு வந்துச்சுங்களா? திஸ் இஸ் D4G இன்ஸ்டன்ஸ் வெப் சர்வர். ஓகேங்களா? நாம வந்து இந்த வீடியோவில் எப்படி வந்து ஒரு பர்ஸ்டபிள் இன்ஸ்டன்ஸில் புதுசாக வந்திருக்கக்கூடிய ஃப்ரீ டயர் எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய D4G மைக்ரோ வச்சு மைக்ரோ இன்ஸ்டன்ஸில் டைப்பில் நம்ம எப்படி ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணுறோன்னு பார்த்தோம். உபுண்டு மிஷின். சரிங்களா? நான் கீ வந்து ஃபஸ்ட்டு செட் ஆகலை. சரிங்களா? நம்மளுடைய பழைய கீ வந்து அதுக்கு சூட்டபிளாக இல்லை. அதே கீ வேறு ரீஜனில் ஏதோ கீ மாறி இருக்கு. அதனால கனெக்ட் ஆகலை. தென் நம்ம வந்து 2023 அப்படின்ற ஒரு கீ வந்து கிரியேட் பண்ணி அதில் ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு AWS ரிலேட்டடான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.